هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பிற்கினிய சகோதரர்களே, நமது வடக்கு தெரு சமூக நல அமைப்பு நாசாவின் சார்பாக நடந்து வரும் தொடர் மார்க்க நிகழ்ச்சியில் நாம் இன்று அமர்ந்திருக்கிறோம். முன் சென்ற தினங்களில் இஸ்லாத்தை முறிக்கும் காரியங்களாக மொத்தம் ஒரு 5 காரியங்களை பார்த்துருக்கோம். இன்றைய தினம் அதை தொடர்ந்து மீதமுள்ள காரியங்களில் சில காரியங்களை பார்க்க இருக்கோம். காலல் இமாம் ரஹிமஹுல்லா அஸ்ஸாதிஸ் மனிஸ்தஹஸா பிஷையின் மின் தீனில்லா அவு சவாபிஹி அவு இகாபிஹி கஃபர். 6வது முறிக்கக்கூடிய காரியமாக இமாம் அவங்க புத்தகத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, மனிஸ்தஹஸா பிஷையின் மின் தீனில்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கூறக்கூடிய எதையாவது ஒரு விஷயங்களையோ மார்க்க அம்சங்களையோ ஒருவர் கேலி செய்கிறாருன்னா, அவு சவாபிஹி, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியை யாராவது கேலி செய்கிறவங்கள இருக்காங்கன்னா, அவு இகாபிஹி, அல்லாஹ் யாருக்கு தன் அடியான் தீங்கு செஞ்சான்னா அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையோ ஒரு அடியான் கேலி செய்கிறவனா இருந்தான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு அம்சங்களை, ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி பார்த்ததை இஸ்லாம் சொல்லக்கூடிய அம்சங்களை வெறுக்கிறவனாக இருந்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏதாவது ஒரு காரியத்தை கேலி செய்கிறவனாக இருந்தானாக்க அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு ஆதாரமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இமாம் அவங்களுடைய புத்தகத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்ஸிஊன் லா தஅ்ததிரு கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். அல்லாஹ் குர்ஆனில் 9வது சூறாவில் 65வது வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, நபியே அவங்கள்ட்ட கேளுங்க, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய வசனத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் கேலி செய்கிறீங்களா? சாக்கு போக்கு சொல்லாதீங்க, நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை நிராகரிச்சிட்டிங்க, நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு அல்லாஹ்வை நிராகரிச்சிட்டிங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இந்த வசனத்து மூலம் என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஒருவன் கேலி செய்கிறான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான். அல்லாஹ்வுடைய தூதரையும் சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு அனுப்பப்பட்ட இந்த தீன் ஆகிய அந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை அவனாவது கேலி செய்கிறான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான். இந்த வசனம் எதுக்காக இறங்கியிருக்குன்னு இந்த காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, சீரால நம்ம படிக்கும்போது ரசூல்லாவும் சஹாபாக்களும் தபூக் யுத்தத்தில் இருக்கும் போது அங்கே சில முஸ்லீம் மக்கள் அங்கே என்ன பண்ணுவாங்க, ரசூல்லாவையும் சஹாபாக்களையும் கேலி செய்துருவாங்க. அப்போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிடுவான். அந்த வசனத்தை இறக்குனதுக்கப்புறம் அந்த கேலி செய்தவங்க ரசூல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க. நாங்கள் வேணுக்குன்னு பண்ணல, நாங்கள் விளையாட்டுக்கு தான் சொன்னோம், கேலியாக தான் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது ரசூல்லா எந்த பதிலும் சொல்லாமல் இந்த வசனத்தை திருப்பி ஓதுவாங்க. அப்போது முஸ்லீமாக இருந்தாலுமே ஒரு அடியான் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களில் அல்லாஹ்வையோ அல்லாஹ்வுடைய வசனங்களையோ அல்லாஹ்வுடைய தூதரையோ ஒருவன் கேலி செய்கிறான்னா அவன் இஸ்லாத்திட்டு வெளியே போயிடுறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது இதில் 3 விஷயம் இருக்குது. அல்லாஹ்வுடைய தீனை கேலி செய்கிறவன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அடியான் என்ன பண்ணுறான்னா, நோம்புங்கிற ஒரு காரியத்தை கேலி செய்கிறான்.
அல்லது தொழுகையை கேலி செய்கிறான், அல்லது ஜக்காத்தை கேலி செய்கிறான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான். அல்லது அவு சவாபிஹி அவு இகாபிஹி, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியை நல்லவர்கள் செஞ்ச காரியங்களுக்காக அல்லாஹ் ஒரு கூலி கொடுப்பான்ல, அந்த கூலியை ஒருவன் கேலி செய்கிறானா, அல்லது தீயவர்கள் செய்த காரியங்களுக்காக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளை ஒருவன் கேலி செய்கிறான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அப்படிங்கிறத இமாம் குறிப்பிடுறாங்க. இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா, அல்லாஹ் நல்லவர்களுக்கு சொர்க்கத்தை தயார் செஞ்சுருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறான். அப்போது ஒரு அடியான் சொர்க்கத்தை கேலி செய்கிறான், இல்லை சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நியமத்துகளில் எதையாவது ஒரு நியமத்தை கேலி செய்கிறான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான். உதாரணத்துக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஹூருல் ஐன் அப்படிங்கிறத ஒருவன் கேலி செய்கிறான்னா, சும்மா ஃபன்னுக்காக ஒரு முஸ்லீம் அதை கேலி செய்கிறான்னா, இல்லைன்னா ஜன்னாவையே கேலி செய்கிறான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான். வேறு ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, நம்ம ஹதீஸில் படிச்சிருப்போம், யார் சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி அப்படிங்கிற இதை 100 தடவை ஒரு நாளைக்கு சொல்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் முழுமையாக அழிக்கப்படும். அல்லாஹ் அவங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தால் கூட அதை அழிச்சிருவேன் அப்படிங்கிறான். அப்போது ஒரு அடியான் என்ன பண்ணுறான், இதை ஒரு கேலித்தனமாக எப்படி சொல்கிறான்னா, எப்படி சுபஹான் அல்லாஹி வபி ஹம்தி சொன்னாக்கும் அவனுடைய பாவங்கள் அழிக்கப்படும் அப்படி ஒரு கேலித்தனமாக கேள்வி கேட்குறான், இல்லைன்னா கேலி பண்ணுறான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான். அதே மாதிரி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை ஒருவன் கேலி செய்கிறான்னா அவனும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான். இப்போது தீயவர்களுக்காக என்ன பண்ணியிருக்கான், அல்லாஹ் நரகத்தை ரெடி பண்ணியிருக்கான், நரகத்தை தயார் செஞ்சுருக்கான். அப்போது ஒரு அடியான் நரகத்தையோ நரகத்தில் இருக்கக்கூடிய எதையாவது ஒரு விஷயத்தை கேலி செய்கிறான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது எப்படி ஒருத்தன் அல்லாவையோ அல்லாவுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எதையாவது ஒரு அம்சங்களை கேலி செய்கிறானோ, அதே போல் அந்த கேலி செய்யக்கூடிய சபையில் ஒரு அடியான் உட்கார்ந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கான். அவன் சொல்கிறத மறுக்காமல் அந்த இடத்த விட்டு போகாமல் இருக்கான்னா, அதாவது அவன் சொல்கிறதுக்கு அல்லாவுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுது, அல்லாவுடைய தீனும் கேலி செய்யப்படுது, அதை தடுக்காமல் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான்னா அந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ அவனும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு என்ன ஆதாரம்னா, அல்லாஹ் குர்ஆனில் 9வது சூறாவில் 56வது வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, وَقَدْ نَزَّلَ عَلَيْكُمْ فِي الْكِتَابِ أَنْ إِذَا سَمِعْتُمْ آيَاتِ اللَّهِ يُكْفَرُ بِهَا وَيُسْتَهْزَأُ بِهَا فَلَا تَقْعُدُوا مَعَهُمْ حَتَّى يَخُوضُوا فِي حَدِيثٍ غَيْرِهِ إِنَّكُمْ إِذًا مِثْلَهُمْ. அல்லாஹ்வுடைய வசனங்கள் எந்த ஒரு இடத்துல கேலி செய்யப்படுதோ, அல்லாஹ்வுடைய வசனங்கள் நிராகரிக்கப்படுதோ அந்த சபையில் நீங்கள் உட்காராதீங்க, அப்படி உட்கார்றதுனால நீங்கள் அவங்களோட சேர்ந்துருவீங்க அப்படிங்கிறத சொல்கிறான். அப்போது ஒரு முஃமின் எப்படி இருக்கணும்னா, அல்லாஹ்வுடைய வசனங்களையோ அல்லாஹ்வுடைய தீனையோ அல்லாவையோ கேலி செய்கிறவனாக இருக்கக்கூடாது. அதே போல் எந்த ஒரு சபையில் அல்லாவையோ அவனுடைய வசனங்களையோ அவனுடைய மார்க்கத்தையோ கேலி செய்கிறாங்களோ அந்த சபையில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கனால என்ன ஆயிடுறாங்கன்னா அவங்களோட சேர்ந்தவன் ஆயிடுறான். அதனால அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம மக்கள்லேயே சில பேர் இந்த காரியங்களை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இஸ்லாம் தாடி வளர்க்கிறத வலியுறுத்துகிறது. அப்போது ஒரு அடியான் இந்த தாடி வளர்க்குறவங்கள பார்த்து கேலி செய்கிறான். அவன் என்ன செய்கிறான்னா, அவனை மட்டும் கேலி செய்யலை, இஸ்லாம் அந்த செயலை வலியுறுத்தி இருக்குது. அப்போ இஸ்லாமையே கேலி செய்கிறான். ரசுல்லா சொல்லியிருக்காங்க, அப்போ ரசுல்லாவே கேலி செய்கிறான். அப்போது ஒரு அடியான் எந்த ஒரு காரியம், சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, இஸ்லாம் ஒரு காரியங்களை சொல்லியிருக்கு அப்படின்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய அம்சங்களை ஒருத்தவன் கேலி செய்கிறான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். காலல் முஅல்லிஃபு ரஹிமஹுல்லா அஸ்ஸாபி அஸ்ஸிஹ்ர் வ மின்ஹு அஸ்ஸர்ஃபு வல் அத்ஃபு ஃபமன் ஃபஅலஹு அவ் ரதிய பிஹி கஃபர. 7வது இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியமாக இமாம் அவங்களுடைய புத்தகத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, சூனியம் செய்கிறவங்களும் சூனியத்தை பயன்படுத்துகிறவங்களும் அல்லது சூனியத்தை பொருந்தி கொள்கிறவங்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. மின்ஹு அஸ்ஸர்ஃபு வல் அத்ஃபு. சர்ஃபு வல் அத்ஃபுனா என்னென்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சூனியம் வைத்து அவங்கள 2 பேரை பிரிக்கிறது. அதே போல் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் அன்பை உருவாக்குறது. இப்போ கேட்குறதுக்கு இது நல்லா தான் இருந்தாலுமே சூனியம் செஞ்சு அந்த காரியம் பண்ணுறதுனால அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறத இமாம் அவங்க புத்தகத்தில் 7வது முடிக்கும் காரியமாக சொல்லியிருக்காங்க.
அதாவது யார் வந்து சூனியத்தை பயன்படுத்துகிறாங்களோ, சூனியத்தை கற்கிறாங்களோ, சூனியத்தை பயன்படுத்துகிறாங்களோ அல்லது சூனியத்தை வந்து பொருந்தி கொள்கிறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதற்கு ஆதாரமாக என்ன சொல்கிறாங்கன்னா, தலீலு கௌலுஹு தஆலா வமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா ஃபலா தக்ஃபுர். சூரா பக்ராவில் 102வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அந்த அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட 2 மலக்குமார்கள் வந்து மக்களுக்கு சூனியத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவங்க வந்து இந்த விஷயத்த சொல்லுவாங்க, நாங்கள் வந்து சோதனை, உங்களுக்காக அனுப்பப்பட்ட சோதனை, சூனியம் கற்கிறதுனால நீங்கள் அல்லாஹ்வை நிராகரித்து விடாதீர்கள், காஃபிராகி விடாதீருங்க அப்படிங்கிற எச்சரிக்கையை சொல்லிட்டு தான் அவங்க வந்து சூனியத்தை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போது சூனியத்தை வந்து ஒரு மனிதன் கற்கிறதுனால அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த வசனம். அதே வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, வமா கஃபர சுலைமானு வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹ்ர். அல்லாஹ் வந்து சூரா பக்ராவில் 102வது வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, சுலைமான் வந்து நிராகரிக்கவில்லை, ஆனால் ஷைத்தான்கள் தான் நிராகரித்து விட்டார்கள். எதனால்? யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹ்ர், மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுக்கறதுனால இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஆயத்து மூலமாக பார்க்குறோம். இந்த 2 வசனத்தில் என்ன பார்த்தோன்னா, ஒரு அடியான் வந்து சூனியத்தை கற்கிறான், அதுக்கப்புறம் அந்த சூனியத்தை வந்து பிறருக்கு கற்றுக் கொடுக்குறான் அப்படின்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான். அப்போ ஒரு முஃமினுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, சூனியம்ங்கிறது வந்து சூனியங்கிற விஷயம் வந்து இஸ்லாமில் இருக்குது. ஆனால் அதே சமயம் சூனியத்தை கற்கிறதுனாலையோ அல்லது சூனியத்தை வந்து பயன்படுத்துறதுனாலையோ அல்லது சூனியத்தை வந்து பொருந்தி கொள்றதுனாலையோ அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சூனியம் வந்து ஏன் குஃப்ரான காரியம் அப்படின்னு பார்த்தோன்னா, சூனியம் செய்கிறவங்க வந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்க. எப்படி? அல்லாஹ்வை மட்டும்தான் ஒபே பண்ணணும்னு இருக்கும்போது சூனியம் செய்கிறவங்க வந்து கெட்ட ஜின்களாகிய ஷைத்தான்களுக்கு வந்து அவங்க ஒபே பண்ணுறாங்க. கெட்ட ஜின்கள் என்ன பண்ணும், வானத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து இந்த சூனியக்காரர்கள்ட்ட வந்து சொல்லிடும். அந்த சூனியக்காரர்கள் மக்கள்கிட்ட சொல்லும் போது அதில் நிறைய பொய்களையும் கலந்து சொல்லிடுவாங்க. அப்போது அல்லாஹ்வை மட்டும் ஒபே பண்ணணும்னு இருக்கும்போது ஒரு சூனியக்காரன் வந்து ஷைத்தான்கள் கெட்ட ஜின்களை வந்து ஒபே பண்ணுறான்னா அவன் வந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறான், அதனால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைய தினம் இதுவரை இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்களில் 2 காரியங்கள் பார்த்துருக்கோம். என்னென்னா, சூனியம் செய்கிறவங்க வந்து சூனியம் செய்கிறதுனாலையும் சூனியத்தை பயன்படுத்துறதுனாலையும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். யார் வந்து அல்லாஹ்வுடைய வசனங்களையோ அல்லாஹ்வையோ அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த இஸ்லாத்தையோ கேலி செய்கிறதுனால அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்ததாவது காலல் முஅல்லிஃபு ரஹிமஹுல்லா அஸ்ஸாமின் முதாஹரத்துல் முஷ்ரிகீன் வ முஆவனத்துஹும் அலல் முஸ்லிமீன். 8வது இஸ்லாமிய முறிக்கக்கூடிய காரியமாக இமாம் அவங்க புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதாஹரத்துல் முஷ்ரிகீன் வ முஆவனத்துஹும் அலல் முஸ்லிமீன். இஸ்லாமை எதிர்க்கக்கூடிய இணை வைக்கிறவங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவங்கள, அதாவது முஷ்ரிக்கீன்களையும் காஃபிர்களையும் யார் வந்து ஆதரிக்கிறாங்களோ அல்லது அவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறத வந்து இமாம் அவங்க புத்தகத்தில் 8வது முறிக்கும் காரியமாக சொல்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, வத்தலீலு கௌலுஹு தஆலா வமன் யதவல்லஹும் மின்கும் ஃபஇன்னஹு மின்ஹும் இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். சூரா மாஇதாவில் 51வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, யூதர்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் சொல்லும் போது யார் வந்து அவங்கள வந்து நண்பர்களாக ஆக்கி கொள்கிறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க, அவங்களோட சேர்ந்தவங்களாம் மாறிடுறாங்க அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் சொல்கிறான். அப்போது ஒரு அடியான் வந்து இஸ்லாமை எதிர்க்கக்கூடிய காஃபிர்களுக்கும் இஸ்லாமை எதிர்க்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களையும் ஆதரிக்கிறான்னா அல்லது அவங்களுக்கு உதவி செய்கிறான்னா, ஏதாச்சும் ஒரு வகையில் அவங்களுக்கு உதவி செய்கிறான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான். இப்போ இந்த வசனத்தின்படி பார்த்தா கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் வந்து ஒரு அடியான் நண்பர்களாக ஏற்றுக்கொண்டான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு அவங்களோட சேர்ந்துடுறான் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இப்படி சொல்லும் போது அவங்கள நண்பர்களாக ஆக்கி கொண்டாலே இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடறானா அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ்லாமை எதிர்க்கக்கூடியவங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க அந்த காஃபிர்கள் வந்து இஸ்லாமை எதிர்க்கிறாங்க, அந்த முஷ்ரிக்கீன்கள் வந்து அவங்களால இஸ்லாமுக்கு வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு அடியான் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறான் இல்லது அவங்களுக்கு வந்து ஆதரிக்கிறான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான். அதுவே
ஒரு அடியான் வந்து முஷ்ரிக்கீன்கள் அல்லது காஃபிர்களை வந்து நண்பர்களாக வச்சுக்கிறான். ஆனால் அவங்களால எந்த ஒரு பாதிப்பும் இஸ்லாமுக்கு இருக்காது, அவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி ஏற்றுக்கொள்கிறனால அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட மாட்டான் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுவரை இஸ்லாமை முறிக்கும் காரியங்களில் என்னென்ன பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் யார் இணை வைக்கிறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய அடியான் வந்து அவனுக்கும் அவனுடைய ரப்பாகிய அல்லாவுக்கும் நடுவில் இடைத்தரகர்களை வைத்து அவங்கள்ட்ட துவா கேட்குறதுனாலையும் அவங்கள்ட்ட ஷஃபாத் கேட்குறதுனாலையும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அப்படிங்கிறத பார்த்தோம். மூணாவது காரியமாக என்ன பார்த்தோம்னா, யார் அல்லாவுக்கு இணை வைக்கிறவங்களையும் அல்லாவை நிராகரிக்கிறவங்களையும் காஃபிர் அவங்க வந்து முஷ்ரிக்கீன்கள் அப்படின்னு ஏற்க மறுக்கிறான், அல்லது அவங்க அல்லாவுக்கு இணை வைக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்ல மறுக்கிறான்னா, அவங்களுடைய குஃப்ரில் சந்தேகப்படுறானோ அல்லது அவங்க சரியான பாதையில் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு அடியான் வந்து நம்புகிறான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான். நான்காவது காரியமாக என்ன பார்த்தோன்னா, யார் வந்து ரசுல்லா கொண்டு வந்த வழிமுறையை விட வேற ஒருத்தவங்க கொண்டு வந்த வழிமுறை தான் பரிபூர்ணமானது, ரசுல்லா கொண்டு வந்த சட்டங்களை விட வேற ஒருத்தவங்க கொண்டு வந்த சட்டங்கள் தான் சிறந்தது அப்படின்னு யார் நம்புகிறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அஞ்சாவது காரியமாக என்ன பார்த்தோன்னா, ரசுல்லா கொண்டு வந்த இந்த தீனுல் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் யார் வந்து மார்க்க அம்சமாகிய இல்லைன்னா மார்க்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து வெறுக்கிறான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான். அந்த அமலை வந்து செய்யக்கூடியவனாக இருந்தாலுமே அவன் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஆறாவது காரியமாக என்ன பார்த்தோன்னா, இன்றைக்கி யார் வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையோ அல்லாஹ்வையோ அல்லாஹ்வுடைய வசனங்களையோ அல்லாஹ்வுடைய தூதரையோ கேலி செய்கிறாங்கன்னா அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறதை பார்த்தோம். ஏழாவது காரியமாக என்ன பார்த்தோம்னா, அஸ்ஸிஹர், யார் சூனியம் வைக்கிறாங்களோ அல்லது சூனியத்தை பயன்படுத்துகிறாங்களோ சூனியத்தை பொருந்தி கொள்கிறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறதை பார்த்தோம். எட்டாவது காரியமாக இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய இஸ்லாமுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் காஃபிர்கள் போன்றவங்களுக்கு வந்து யார் ஆதரவாக இருக்காங்களோ அல்லது அவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதுவரை மொத்தமாக 8 காரியம் பார்த்துருக்கோம். இதை தவிர்த்து மீதமுள்ள காரியங்களை வந்து வரக்கூடிய நாட்களில் இன்ஷால்லாஹ் பார்க்க இருக்கிறோம். எதை படித்தோமோ எதை கவனித்தோமோ அதன்படி அமல்படுத்தும் நல்லவர்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.